எப்பொழுதும் சுறுசுறுப்பாகவும் உற்சாகத்துடன் இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆவணி மாத பலன் எப்படி இருக்கு கொஞ்சம் சொல்லுங்கய்யா. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா, போதும் அவங்க நடக்கும் போதே நமக்கு தெரியும். ஏன்னா அப்படியே நான் படிக்கட்டு ஏறும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி குதிச்சு குதிச்சு தான் ஏறுவாங்க. எல்லா விதத்திலையும் அவசரப்படக்கூடியவங்க. அதாவது முந்திரி கொட்டை மாதிரி சொல்லுவாங்களா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் உள்ள அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாசம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிபதியான கேது பகவான் வந்து 5ல் இருக்கிறார். ஸோ அப்ப 5ல் இருக்கும்போது எண்ணிய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும். மனசுல ஏற்பட்ட ஆசைகள், மனசுல நிறைய விஷயங்கள் ஆசைகள் வச்சிருப்பாங்க. அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். குறிப்பா என்னன்னாக்கா, இந்த காலகட்டத்தில் இந்த படிப்பு சார்ந்த விஷயமா படிக்கக்கூடிய மாணவர்களா இருந்தான்னு வச்சுக்கங்களேன், படிப்பு சார்ந்த விஷயத்துல எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். அதே போல என்னன்னாக்கா, கல்யாணத்துக்காக காத்திருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரங்களா இருந்தாங்கன்னா, கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் திருமண பந்தத்தில் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த மாதம் இல்லைனாலும் அடுத்த மாதத்துல கண்டிப்பாக திருமண நிகழ்வு என்பது கண்டிப்பா நடக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கா. ஆனாலும் மனதுல பாத்தீங்கன்னா இனம் புரியாத ஒரு கவலை, ஒரு விரக்தி என்பது இருக்கு. ஆனா இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு காதல் முறிவு எல்லாம் ஏற்படும். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பரிகாரம் கொஞ்சம் சொல்லுங்கய்யா. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இந்த மாசத்துல என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா, சிவ வழிபாடு செய்வது சிறப்பு. அதே போல என்னன்னாக்கா, மருத்துவ உதவிகள் செய்வது. மருத்துவ உதவிகள் யாருக்காவது வீட்டுல அடிபட்டு இருக்கு, யாருக்காவது உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு வந்து மருத்துவ உதவிகள் செய்தாங்கன்னு வச்சுக்கலாம், மனதுல ஏற்பட்ட ஆசைகள் நிறைய மனமகிழ்ச்சிக்கான விஷயம். அதே போல வாய்ப்பு கிடைச்சா சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது சிறப்பான பலனை தரும்.